ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவனுடைய சமூகத்திலே நாம் வருவது அவருடைய சுத்த கிருபை. ஆமென். அவருடைய கிருபை இல்லாமல் ஒருவரும் அவருடைய சமூகத்தில் வர முடியாது. ஆமென். தாவீது சொல்கிறார், உங்களுடைய மிகுந்த கிருபை நிமித்தம் உங்களுடைய ஆலயத்துக்குள்ளே நான் பிரவேசித்தேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். ஒரு விஷயம் கூட நம்ம எழுந்திருந்து அவருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்த இந்த புதிய நாளுக்காக தேவனுக்கு சோத்திரங்களை செலுத்தி இந்த ஆராதனை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். தகப்பனே, உண்மை நன்றியோடு உண்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, இந்த அருமையான இந்த புதிய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த நாளில் நீர் கொடுத்த ஆண்டவரே உண்மை ஆராதிக்கும்படிக்கு உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரை நன்றி செலுத்த உங்களுடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக கர்த்தர் இந்த நாளிலும் எங்களை நீர் அழைத்து வந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு சோத்திரம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் தேவ கிருபை, தேவ பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவ வல்லமை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியால் உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரே, எங்கள் மத்தியில் இருக்கிறவரே, இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய ஆவியானவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா சத்துருடைய வல்லமைகள், எல்லா தடைகளும், எல்லா கிரியைகளும், சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே, ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தினால் அவை எல்லாம் நிர்மூலமாய் போகும்படி செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஒரு அன்பின் கரத்துடன் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, ராஜரீகம் பண்ணுவேன். கர்த்தர் நீர் ராஜரீகம் பண்ணுவேன். கர்த்தர் நீர் அரசாளுவீராக. தேவ ஆவியானவர் சபையை உங்களுடைய சுய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட உங்களுடைய சபையுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற அந்த கிருபைகளுக்காக உம்மை சோத்தரிக்கிறோம். உம்மை நன்றியோடு, உம்மை சோத்திரத்தோடு உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆவியானவரே, உம்மை நாங்கள் வருந்தி நாங்கள் அழைக்கிறோம். அப்பா, எங்கள் மத்தியில நீங்க வந்து அசைவாடும்படியாக, உங்களுடைய ஜனங்கள் மத்தியில அசைவாடும்படியாக, அந்த ஜனத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் எங்கள் ஜனங்கள் மேல நீங்க அசைவாடும்படியாக, ஜனங்களுக்குள்ள இருக்கிற இருள் விலகட்டும், ஜனங்களுக்குள்ள இருக்கிற வெறுமைகள் ஆண்டவரை நிறைவாகட்டும், வெறுமைகள் விலகட்டும். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை எல்லா இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் நீங்க ஆளுகை செய்யும்படியாக, கர்த்தர் நீங்க ஆளுகை செய்யும்படியாக எங்கள் ஆவியானவரை உம்மை நன்றியோடு, உம்மை நாங்கள் சோத்திரத்தோடு உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு, உம்மை சோத்திரத்தோடு வரவேற்கிறோம். அப்பா, தேங்க்யூ லார்ட். உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியான எங்கள் தேவனே, உம்மை அன்போடு அழைக்கிறோம் ஐயா. ஆவியான எங்கள் தேவனே, உம்மை அன்போடு அழைக்கிறோம் ஐயா. அடியாக எங்களையும் அபிஷேகத்தால் நடத்துவீரையா. அன்பினாலே நிரப்புவீரையா. ஆவியான எங்கள் தேவனே, உம்மை அன்போடு அழைக்கிறோம் ஐயா. கரங்களை பாடுவோம். ஆவியான எங்கள் தேவனே, உம்மை அன்போடு அழைக்கிறோம் ஐயா. கேட்கிறோம் எங்கள் கேட்கிறவாறு நீரே, ஊற்றிடும் எங்கள் மீது அபிஷேகமே. கேட்கிறோம் எங்கள் கேட்கிறவாறு நீரே, ஊற்றிடும் எங்கள் மீது அபிஷேகமே. மாற்றிடும் எங்கள் மாறக்காயங்களை, நீக்கிடும் எங்கள் பலவீனங்களை. மாற்றிடும் எங்கள் மாறக்காயங்களை, நீக்கிடும் எங்கள் பலவீனங்களை. ஆவியான எங்கள் தேவனே,
ஆவியான எங்கள் தேவனே உம்மை அன்போடு அழைக்கிறோம் ஐயா. சத்தியத்தை போதிக்கின்ற போதகர் நீரே, சகலத்தை அறிகின்ற ஞானமும் நீரே. சத்தியத்தை போதிக்கின்ற போதகர் நீரே, சகலத்தை அறிகின்ற ஞானமும் நீரே. அற்புதங்கள் செய்திடும் என் துணையாளரே, அனைத்திற்காய் ஜெபிக்கின்ற ஜெப வீரரே. அற்புதங்கள் செய்திடும் என் துணையாளரே, அனைத்திற்காய் ஜெபிக்கின்ற ஜெப வீரரே. ஆவியான எங்கள் தேவனே உம்மை அன்போடு அழைக்கிறோம் ஐயா. ஆவியான தேவனே உம்மை அன்போடு அழைக்கிறோம் ஐயா. தாயை போல தேற்றுகின்ற அன்பு தெய்வமே, தந்தை போல அழைக்கின்ற இன்ப தெய்வமே. தாயை போல தேற்றுகின்ற அன்பு தெய்வமே, தந்தை போல அழைக்கின்ற இன்ப தெய்வமே. இந்த வேளை உதவுகின்ற அன்பு நண்பரே, இந்த வேளை எங்களுக்காக உதவிடுவே. இந்த வேளை உதவுகின்ற அன்பு நண்பரே, இந்த வேளை எங்களுக்காக உதவிடுவே. ஆவியான எங்கள் தேவனே உம்மை அன்போடு அழைக்கிறோம் ஐயா. ஆவியான எங்கள் தேவனே உம்மை அன்போடு அழைக்கிறோம் ஐயா. இசையா எங்கள் இசையா, இசையா எங்கள் இசையா, இசையா எங்கள் இசையா, இசையா எங்கள் இசையா. ரட்சகரே எங்கள் ரட்சகரே, ரட்சகரே எங்கள் ரட்சகரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வைத்தியரே, பரம வைத்தியரே, வைத்தியரே, பரம வைத்தியரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியான எங்கள் தேவனே அன்போடு அழைக்கிறோம் ஐயா. ஆவியான எங்கள் தேவனே உம்மை அன்போடு அழைக்கிறோம் ஐயா. தாயை போல தேற்றுகின்ற அன்பு தெய்வமே, தந்தை போல அழைக்கின்ற இன்ப தெய்வமே. தாயை போல தேற்றுகின்ற அன்பு தெய்வமே, தந்தை போல அழைக்கின்ற இன்ப தெய்வமே. இன்று வேளை உதவுகின்ற அன்பு நண்பரே, இந்த வேளை எங்களுக்காக உதவிடுவே. இந்த வேளை உதவுகின்ற அன்பு நண்பரே, இந்த வேளை எங்களுக்காக உதவிடுவே. ஆவியான எங்கள் தேவனே
அழைக்கிறோம் ஐயா. ஆவியானவர் எங்கள் தேவனே, உம்மை அன்போடு அழைக்கிறோம் ஐயா. உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவராய் எங்கள் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவராய் எங்கள் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராகவே இந்த பூமியில சுற்றி தெரிந்த ஒரு நல்ல ஒரு தெய்வத்தை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. எங்கள் மத்தியில் அருமையான பாஸ்டர் செல்சன் அவர் தாயார்கள் மத்தியில் வந்திருக்கிறதற்காக தேவனுக்கு நான் மகிமை நான் செலுத்துகிறேன். தொடர்ந்து தேவ பிரசன்னத்திலே அருமையான பாஸ்டர் ஆராதனைக்குள்ளாய் நடந்துகிற பொழுது நாங்கள் ஒருமுகப்பட்டு கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். தேங்க்யூ லார்ட். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான சாயங்காலத்தின் வேளையிலும் கூட, இந்த ஓய்வு நாளிலும் கூட தேவ சமூகத்திலே உங்கள் யாவரையும் காணும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்துக்காக, வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மீண்டுமாக இந்த திருச்சபையில அருமையான ஊழியர்கள், அருமையான தேவ பிள்ளைகள் மத்தியில தேவனை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி சொல்லி, இன்னைக்கு நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. நான் இப்பொழுது இருக்கிறேன் என்று சொன்னான், நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொன்னான், நான் சுவாசிக்கிறேன் என்று சொன்னான், அதற்கு அவர்தான் காரணம். அல்லேலூயா. அந்த நன்றியோடு கூட இந்த ஆண்டு எல்லாம் கட்ட நடத்த வேண்டும். கடந்த ஆண்டெல்லாம் என்னை கண்மணி போல நடத்தினார். கர்ப்பத்திலிருந்து உற்பவித்தது முதல் அவரால் நான் ஆதரிக்கப்பட்டேன் என்ற வார்த்தையின்படி உலகமே தோன்றுவதற்கு முன்னமே உங்களை என்னையும் தெரிந்தெடுத்த ஆண்டவர் அவர். அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Let's welcome our Holy Spirit in our midst. We have already sang a song actually by welcoming our Holy Spirit in our midst. இந்த வேளையிலும் கூட பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படியாக நாம கேட்க போகிறோம். ஒரு ஒப்பு கொடுத்து ஒரு ஆராதனையாக நாம செய்ய போகிறோம். உங்களை பாடாம நான் வேற யார ஆண்டவரை பாட போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நாமத்தை நம்ம உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாரை நான் வாழ்வேன், உம்மை அல்லாமல் யாரை நான்
உண்மை அல்லாம வேற யாரப்பா நேசிப்பேன்? My God, ஆண்டவரே உண்மை அல்லாம வேற யார நேசிப்பேன்? Whom I will love, Father God. யாரை நான் நேசிப்பேன்? உண்மை அல்லாம ஆண்டவரே. There is none like you, Father. உண்மை போல வேற யார் இல்லை. அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்புக்கொடு. உண்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உண்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்பும் ரப்பா உந்தன் பிள்ளையை. நம்பும் ரப்பா இயேசப்பா. நம்பும் ரப்பா. ஆமென். நம்பும் ரப்பா. Believe me, O Lord. Believe me. And then the part is the song, the whole song describes about ourselves. Then it says like, Father God, believe in me and be a good child of God. Hereafter, Father God, I submit, I admit myself, I confess that I have committed sin against you. இன்னைக்கு காலை வேளையில ஒரு ஒப்பு கொடுத்து தேவ சமுத்திரம் நம்ம நிற்கிற தேவ ஜனமே, அவரை ஆராதனை செய்வோம். உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நாமத்தை பாடி மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை நான் ஆராதிப்பேன். உம்மை நான் ஆராதிப்பேன். உம்மை நான் ஆராதிப்பேன். உம்மை நான் ஆராதிப்பேன். நல்ல கைத்தட்டி உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே நான் உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். நான் உம்மை ஆராதிப்பேன்.
seconds, until my last breath, until my last days. ஆண்டவர்கிட்ட சொல்றோம், I will worship you. உண்மையே நான் ஆராதிப்பேன். அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். கோடி பணம் நமக்கு we can give millions and trillions of offerings to our God. What God is expecting from us until last breath, last days and last moments in our life, we have to worship, we have to give a praise to God, and that's the reason and that's the purpose we've been made in this world. அதுக்குதான் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். That's the reason we've been created in this world. Hallelujah. ஆண்டவர் நோக்கி பார்த்து, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாதி செய்த நன்மைகளை நான் எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஓ தேவனே, ஆராதனை சந்தோஷம் இல்லை. How joy we are in the presence of God. உலகத்தில் இன்னைக்கு when we are coming to our church, we see so many cars are going to the football matches. I'm not actually commenting anything on watching a football, but I want to say something very differently, that people think that football match is one of the best enjoyment and entertainment and a comfort. Some people feel like it's a comfort, but
here in the presence of God, when we sing out to God and we praise and we exalt His name and magnify His name, how joy which we can't express in any of the words here. ஆண்டவருடைய பிரசன்னத்தினுடைய வார்த்தைகளால விவரித்து சொல்லவே முடியாது. How many of you are feeling that? How many of you are experiencing right now? ஆமென். கண்களை மூடி ரெண்டு கையை கடைசியாக உயர்த்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த மத்தியிலே, இந்த மத்தியான வேளையிலே எங்கள் மத்தியிலே அப்பா நீர் ஊற்றப்படுவதற்காக நன்றி. ஒரு மகிமையின் மேகமாய் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கி வருவதற்காக நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். ரஹபா சந்தூரி ஆந்தர பாக்கபலல இலரூதுரி ஆந்தர பாஷரூரி ஆந்தர பாக்கபா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அன்பான வாலிப பிள்ளையே, இன்னைக்கு நம்ம ஒருவர் இருவராக நம்ம இங்க இருந்தாலும் கூட கேளுங்க, Lord, I want your Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும். நீங்க என்னை தொடணும்னு சொல்லுங்க, என்னை தொடுங்கப்பா. Touch me, Father. I need your touch. I need the potter's touch in my life now. So I need you. I need you. I need you. I need your presence, Father. I want you, Father. எனக்கு நீங்க வேணும்பா. Holy Spirit சொல்லுங்க, ஆவியானவரே சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு வேண்டும். என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. Fill me, O Lord. Fill me, O Lord. நான் தாகமாய் இருக்கிறேன். I'm thirsty. சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, I'm thirsty, Father. I want your living water right now. உம்முடைய ஜீவ தண்ணீர் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு வேண்டாம்ப்பா. எனக்கு வேண்டும் ஆண்டவரே. I need you. I need your presence. I need your Holy Spirit. என் பாத்திரம் வெறுமையா இருக்கிறது. It's empty now. Right now, Father God, it's empty. My vessels are empty, Father. என்னுடைய பாத்திரம் ஆண்டவரே வெறுமையா இருக்கிறது. என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. உங்க வலது கையை முடிந்தால் விருப்பப்பட்டவங்க, if you are interested, take your right hand and lay on your head, top of your head, and ask in Jesus' name. I'm not going to come and touch your head, but God is going to touch with His hand right now and fill your essence in the presence of God. In the presence of God, with His mighty Holy Spirit is going to fill your vessel, your mind, your body, and your soul, and each and every part of your life is going to get a potter's touch right now in the name of Jesus. Urahaba shanduri andara bakaba ile huduri andara ba shahara bakaba baba iraduri andara ba shaba khaba raba khaba uraba khaba 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 uraba khaba 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 uraba khaba 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 uraba khaba 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 uraba khaba 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 uraba khaba 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 khaba. இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க. Receive it right now. Receive it right now. Receive it right now. Open up your mouth. Open up your mouth. God is saying in Bible, it says, open up your mouth and ask in Jesus' name. And ask in Jesus' name. Urigaba shaba kaba kaba. Urigaba kaba kaba kaba. Raba kaba kaba. Uraba kaba kaba. Uragaba kaba kaba. Uragaba kaba kaba. Uragaba kaba kaba. Uragaba shaba kaba 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 kaba. Illa gururi andara kaba kaba. If you are the Holy Spirit completely to take over each and every end of your life, God is going to fill with you with the Spirit. When I was 9 years old, I have no idea, no clue about who is Holy Spirit, and never ever asked how to receive the Holy Spirit. But one fine moment, one fine day when we are sitting together to do a family prayer, that moment, I just started asking God to fill me with His Holy Spirit. And that moment, God opened my vision, spiritual eyes, and I saw a vision that Jesus is crucified on the cross and the blood are coming out from His body. And He looked, He turned to me and He said, come here. And that's the moment. I started jumping up and down. And then I started feeling the presence of God. I couldn't open my eyes at all and started speaking in tongues. And that moment my mom laid her hand on me and she said, she prophesied in Jesus, and then she said, when you turn 16 years old and you will be preaching in a church. And
And that happened when I turned 16 years old. Hallelujah. So what I'm saying, like when you fill with the Holy Spirit, definitely you will get the framework of your life which God have already prepared before you've been born from the mother's womb. He got 2 books in heaven, and one book is called the Book of Remembrance and another book is called the Book of Living. In the Book of Remembrance, God have already planned everything in your life. But sometimes you may ask yourself that if God have planned right things in my life, why sometimes I'm getting the confusion in my life, why I'm distracted, why I'm going in a wrong way, what's happening in my life? But it's all because you forgot that you have to ask God. Bible clearly says, if you ask in Jesus' name, definitely God will fill you with His mighty presence. Amen. கடைசியா ஒரு நிமிஷம் நம்ம கையை உயர்த்தி நன்றி அப்பா. Thank you, Jesus. We thank you, Father. We thank you for a wonderful moment in our life. Uncomparable joy, uncomparable love, uncomparable peace in our heart. Right now, uncomparable healing. Thank you. You're breaking all the bondages right now in the name of Jesus. All the spiritual bondages is being broken now. Is getting break now in the name of Jesus. You put it in the generational spirit is being broken. It is being broken now in the name of Jesus. எல்லாத்தையும் கர்த்தர் உடைத்து போடுகிறார். இந்த தருணத்திலே கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். தேவனே உம்முடைய சன்னிதானத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு இந்த நாளிலே ஆண்டவரே பேசுங்க. மீதியான நேரத்தை காத்துக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Thank you so much. Hallelujah. Hallelujah. அப்படியே அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். Thank you Lord. கொஞ்ச நேரம் நாங்கள் ஒரு சில ஜெபங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் நம்ம ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஜோசி ஓகே கீப் இட் ஈஸி. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபிச்சாதான் தேசத்துல மாற்றம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய வீடு என்ன வீடு என்று சொல்லி இருக்கிறார் கர்த்தர்? ஜெப வீடு. ஆமென். ஜெபிக்கிற சபையில எழுப்புதல் வரும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபிக்கிற சபையில எழுப்புதல் வரும். ஆமென். ஜெபிக்கிற குடும்பத்துல எழுப்புதல் வரும். ஆமென். ஜெபிக்கிற வாலிபர்கள் மத்தியில எழுப்புதல் வரும். ஆமென். ஜெபிக்க தான் சத்துருடைய வல்லமைகள் முறியடிக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். ஜெபிக்காத போது ஆப்போசிட் பார்ட்டி கிரியை செய்யும். எத்தனை பேருக்கு விளங்குது? ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் கிரியை செய்வார். ஜெபிக்கலனா ஆப்போசிட் பார்ட்டி வேலை செய்யும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால நம்ம ஆண்டுடைய சமூகத்துல கட்டாயமாக அல்ல, விசனமாய் அல்ல, முடிஞ்சவங்க எழுந்திருக்கலாம், மற்றவங்க உட்கார்ந்துக்கலாம். ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபித்து நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்காக கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. வசனத்தின் அடிப்படையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 21:22 சொல்லப்படுகிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு ஆபிரகாம் அங்கே பார்க்கிறோம், ஒரு நீதிமான் இருந்தான். ஆண்டவரே, அந்த தேசத்தை அழிப்பீரோ என்று திறப்புடர்ந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் அநேக ஜனங்களுக்கு கர்த்தர் வாய்ப்புகளை கொடுக்கிறார். அநேக ஜனங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். நம்ம ஆண்டவரை ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அநியாயம் செய்கிறவர்களை ரட்சியும் ஆண்டவரே, அநீதியா இருக்கிறவர்களை ரட்சியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒரு காலத்தில் ஆண்டவரை அநியாயம் செய்து கொண்டிருந்தோம், ஒரு காலத்தில் நாங்கள் அநீதியாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களை ரட்சித்த அதே தேவன் ஆண்டவரே, மோசே ஆண்டவரே தன்னுடைய ஜனங்களுக்காய் பரிந்து பேசினது போல, ஆண்டவரே மோசே ஜனங்களுக்காய் பரிந்து பேசினது போல, ஆண்டவரே நீர் இந்த ஜனங்களை அனுப்பீர் என்றால் பார்வோன் நகைப்பானே, பார்வோன் ஆண்டவரே உடைய நாமத்தை தூஷிப்பானே என்று சொல்லி இவர்களை மன்னியும் என்று சொல்லி மோசே பரிந்து பேசினது போல, தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அநியாயமாய் இருக்கிற அநியாயம் செய்கிற ஜனங்களை கர்த்தர் ரட்சிப்பீராக, நீதி அநீதி செய்கிற ஜனங்களை கர்த்தர் ரட்சிப்பீராக. அவர்களுக்காக நீர் சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறீரே, அவர்களுக்காக நீர் பாடுகளை அனுபவித்திருக்கிறீரே.
அவர்களுக்காக நீர் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறீரே, ஒவ்வொருவருக்காக நீர் சிலுவையில மரணத்தை ருசி பார்த்ததை தயவாய் நினைத்தருளி இந்த கிருபை நாட்களிலே அவர்களை ரட்சிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்கும்படி செபிக்கிறோம். அநியாயம் செய்கிறவர்களை கர்த்தர் நீங்க சந்திக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. அநியாயம் செய்த சவுலை நீங்க சந்தித்தீங்களே, பவுலாக நீர் மாற்றினீங்களே, கட்டுதீரை நீங்க சந்தித்தீங்களே, அதே போல இந்த ஜனங்களை நீங்க சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை அவர்களை தொடும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை குறுக்கிடும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை குறுக்கிடும்படியாய் செபிக்கிறோம். பாவ உணர்வு அவர்களுக்கு உண்டாகும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. லிகந்தோரா பாதுடாலா பௌ சாந்தா ரீகா பௌதா நமனகா துடாலா பௌதிலியா ரீமானா சாந்தா ரகடட பௌத ரிபானா கந்தரியா லேகா பௌ ரூனமா சாந்தா ரிகடட பௌத கதரலா சீகதி விதமான ஹந்தர ரகடுட மௌன கதடனகர எல்லா அநியாயங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. எல்லா அநீதிகளை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிற ஆண்டவரே. கர்த்தர் ராஜரீகம் பண்ணும்படி செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே, கொஞ்சம் பேரை கொண்டாலும் நீங்க ரட்சிக்க கூடாதபடிக்கும்படி கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கும்படி செவிகள் மந்தமாய் போகவில்லை. கர்த்தர் ஆண்டவரே, நாங்கள் பரிந்து பேசுகிறோம், உம்முடைய பாதத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம், இந்த ஜனங்களை ஆண்டவரே ரட்சிப்பீராக. ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பது பிதாவுடைய சித்தமாய் இருக்கிறபடினாலே உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் ஜனங்களை ரட்சிப்பீராக. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையின் காலத்திலே கர்த்தர் அவர்களை நீ சந்திப்பீராக. நீங்க சந்திக்கிறதற்காக சோத்துறோம். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக சாந்த குணமுள்ளவர்கள், மத்தேயு 5:5 வாசிக்கிறோம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. இது நமக்காகவோ ஜனங்கள் எல்லா ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, சாந்த குணத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. மோசே ஒரு காலத்தில் அவன் கோபம் அதிக கோபப்படுகிறவனாக இருந்தார். அதே மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், பூமியில இவனை போல சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லா வாய்களை திறந்து கேட்போம். ஆண்டவரே, அந்த சாந்த குணத்தை எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு கொடுங்க. சபையை உங்களுடைய சாந்த குணத்தினால் ஆண்டவரை நிரப்புங்க. சாந்த குணத்தினால் ஆண்டவரை ஒவ்வொருவரை நிரப்புங்க ஆண்டவரே. எல்லா கோபங்கள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும். எல்லா எரிச்சலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கிறீர்களே. பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, ஜனங்களை கர்த்தரை நடத்துவதற்கு சாந்த குணத்தை தருவீராக. நீர் மன தாழ்மையும் சாந்தமுமாய் இருந்தீர் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. தகப்பன், அந்த சாந்த குணத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் நீர் வைப்பீராக. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த சாந்த குணத்தின் அபிஷேகத்தை ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளாக நீங்க வைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு சாந்த குணம் எங்களுக்கு தேவையானவரே. சாந்தத்தோடு வணக்கத்தோடு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டுமே. எதிர்ப்புகளை சந்திக்கிற பொழுது சாந்த குணத்தை நாங்கள் தரித்தவர்களாய் இருக்க வேண்டுமே. தகப்பனை, எங்களுக்கு விரோதமாக பேசுகிற பொழுது நாங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமே. உமது தாடியை ஆண்டவரை பிடித்து இழுத்தார்கள், கன்னத்திலே அறைந்தார்கள், முகத்திலே காரை துப்பினார்கள். கர்த்தர் நீர் அந்த இடத்தில் நீர் சாந்த குணமுள்ளவராய், அடிக்கப்படுகிற ஆட்டை போல இருந்து வாய் திறவாதிருக்கிற ஆண்டவர் ஆட்டுக்குட்டியானவராய் நீர் காணப்பட்டீரே. அந்த சாந்த குணத்தை நீர் எங்களுக்கு தருகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் அந்த இருதயத்தில் அந்த சாந்த குணத்தை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். கால் மிதிக்கும் தேசத்தை, கால் மிதிக்கும் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக இந்த வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் எங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை சாந்த குணத்தினால் நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அடுத்ததாக நீ பிரசங்கி 12:1 வாசிக்கிறோம். நீ உன் வாலிப பிரயாசத்திலே உன் சிருஷ்டிகனை நினை, தீங்கு நாட்கள் வராவதற்கு முன்னும். Remember your creator in the days of your youth, before the days of the trouble come. வாலிப பிள்ளையே, உனக்காக இந்த ஜெபம் ரொம்ப முக்கியம்.
இந்த கடைசி காலத்துல வாலிப பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். பெற்றோர்கள் இன்னைக்கு அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே சிலுவை சுமந்து கொண்டு போகிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே அழுது கொண்டிருந்த எருசலேம் குமாரத்திகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே சிலுவை சுமந்து போகிற வழியிலேயே அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை, கடைசி காலத்திலே வாலிப ஜனங்கள் சீர்கெட்டு போகிற காலம், சத்ருவினால் வஞ்சிக்கப்படுகிற காலம், சத்ருவினால் சிறை பிடிக்கப்படுகிற காலம். இந்த காலத்திலே பிரசங்கி எழுதி வைத்த ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். வாலிபனே, உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லுகிறது. Young people, remember the Lord your God, the Creator. அவரை நினைக்க உனக்கு நேரம் இருக்கிறதா? வேதத்தை வாசிக்க உனக்கு நேரம் இருக்கிறதா? கர்த்தருடைய சமூகத்தில் மண்டியிட்டு தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிக்க உனக்கு நேரம் இருக்கிறதா? இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் மொபைலில், டிவைஸ்ல, மொபைல், லேப்டாப் காரியங்களில சிறைப்பட்டு போயிருக்கிறதை பார்க்கிறோம். எல்லா வாயில திறந்து ஜெபிப்போம். தகப்பனே, எங்க வாலிப பிள்ளைகளை கர்த்தர் நீங்க தொடுவீராக. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. உலகம் முழுவதும் 206 தேசங்களில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே மொபைலுக்கு அடிமைப்பட்டு இருக்காங்கப்பா, டிவைஸுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, அந்த ஸ்கிரீன் சைட்டுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்களே. எப்பொழுது காலையில் எழுந்தா மொபைலு, நடக்கும் போது மொபைலு, படுக்கும் போது மொபைலு, சாப்பிடும் போது எல்லா நேரத்திலையும் ஆண்டவரே சத்ருவானவன் சிறைப்பட்டு வைத்திருக்கிறாரே. கர்த்தர் அவர்களை நீங்க விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே, விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. இது உம்மால மாத்திரம் தான் முடியாதவரே. நாங்கள் பெற்றோர் எவ்வளவு ஆலோசனை கொடுத்தாலும் அவங்க கேட்க முடியாத சூழ்நிலையில சிறைப்பட்டு இருக்கிறாங்களே, கட்டப்பட்டு இருக்கிறாங்களே. குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவார்களே. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி இருக்குது. அப்பா, இந்த பிள்ளைகளை நீங்க விடுதலை ஆக்குங்க ராஜா. அவர்கள் உமது வேதத்தின் பக்கமாய் திரும்பட்டும் ஆண்டவரே, கர்த்தருடைய வசனத்தின் பக்கமாய் திரும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தரை நினைக்கணும், கர்த்தரை நினைக்கணும். கர்த்தரை நினைக்காதபடி அந்த நினைவை கூட எடுத்து விடுகிற சத்ருவின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால கடிக்கப்படுகிறோம். அந்த சிந்தை மண்டலத்தில் கெடுக்கிற பொருளாத சத்ருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால வேரோடு பிடிக்குகிறோம். மொபைல் அடிக்ஷனை கொண்டு வருகிற பொருளாத சத்ருடைய கிரியைகள் வேரோடு இந்த நாளில இயேசுவின் நாமத்தினால பிடிக்கி போடுகிறோம். கர்த்தர் ஆளுகை செய்யாதவரே, உம்மை நினைக்க நினைவு உண்டாகட்டும்பா. அதிகாரமே உம்மை தேடுகிற நினைவு உண்டாகட்டும் ஆண்டவரே. பண்டிகை விட்டு எழுந்த பொழுது ஆண்டவரே உமது வேதத்தை தேடட்டும்பா, உம்முடைய சமூகத்தை தேடட்டும், உம்முடைய பிரசன்னத்தை தேடட்டும் ஆண்டவரே. அந்த கிருபை எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுப்பீராக. உலகத்தில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. கர்த்தரை நினைக்கிற நினைவு உண்டாகட்டும். தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பதாக, தீங்கு நாட்களுக்குள்ள நாங்கள் இருக்கிறோம், கடைசி நாட்களுக்குள்ள இருக்கிறோம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக காணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீங்களே. அந்த ஜெப அபிஷேகத்தை வாலிப பிள்ளைகள் மேல போடுங்க ஆண்டவரே. ஒரு அக்கினியை நான் போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்று நீங்க சொன்னீங்களே. உங்க விருப்பத்தை எங்க பிள்ளைகள் மேல போடுங்க, உங்க அக்கினியை எங்க பிள்ளைகள் மேல போடுங்க ஆண்டவரே. உம்மை தேடுகிற ஒரு உணர்வை கொடுங்க, உம்மை நேசிக்கிற அந்த உணர்வை கொடுங்க. அந்த இருதயம், கடினமான இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நொறுக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே சதையான இருதயமாய் மாறுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. சிறைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். Lord, thank you for delivering the children, Lord. Thank you for let them remember you. Let them have the insight of thinking you all the time, Lord. Keep away from all the satanic work and the action, Lord. Thank you, Lord. கர்த்தர் நீர் ஜெபத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை நீங்க விடுதலை ஆக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அடுத்ததாக கடைசியாக தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் நீதிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நீதிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறபடினால்தான், அவர் நீதிய பொறுமை உள்ளவராய் இருந்தபடினால்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இல்லைன்னா என்னைக்கோ நம்ம அழிந்திருப்போம். அவர் நீதிய பொறுமை உள்ளவராய் இருந்தபடினால்தான் நம்ம அவருடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். இல்லைன்னா என்றைக்கோ நம்ம மண்ணோட மண்ணாய் நாங்கள் போயிருப்போம். அதே போல மீதியா இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒருவரும் கெட்டு போக கூடாது. விசேஷமாக இந்த லிவர்பூல் பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம ஒரு விஷயம் கூட எல்லா வாயில திறந்து ஜெபிப்போமா? தகப்பனே, உமக்கு சோதரம். இந்த தேசத்துல மீதியானவர்களை நீ வைத்திருக்கிறீரப்பா, மீதியானவர்களை நீ வைத்திருக்கிறீரானவரே. கர்த்தர் இந்த ஜனங்களை நீங்கள் தொடுவீராக. வலது கைக்கும் ஆண்டவரே இடதை கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் ஒரு விஷயம் கர்த்தர் நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. சுவிசேஷம் தீவிரமாய் அறிவிக்கப்பட கர்த்தர் அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உங்களுடைய ஜனங்களை நீங்கள் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும், வயதானவர்கள், முதிர்ந்தவர்கள், ஆண்டவரே, வேலை பார்க்கிறவர்கள், அதிகாரிகள், ராஜாக்கள் இந்த பட்டணத்தில் இந்த தேசத்தில் இருக்கிற லிவர்பூல் பட்டணத்தில் இருக்கிற ஆண்டவரே எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மனமிறங்குவீராக, மனமிறங்குவீராக. ஆண்டவரே, ஒரு ஃபுட்பால் மேட்ச்னா ஆயிரக்கணக்கான ஜனங்க போகிறாங்களே ஆண்டவரே, நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்களே. கர்த்தர் ஆண்டவரே அந்த ஜனங்கள் எல்லாம் உமது கீழ்காற்றை அனுப்பி சபை பக்கமாய் கர்த்தர் நீர் திருப்புவீராக. சபை என்னை கர்த்தர் நீர் திருப்புவீராக. சுவிசேஷம் இந்த ஜனங்களுக்கு அறிவிக்கப்படும்படி கர்த்தர் நீர் ராஜரிகம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக. தேசத்தில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவீராக. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடி நாம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்வோம். Thank you Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க 1000 நாள் நீங்க பல என்ன சொல்றது ஹாலிடேக்கு நீங்க போயிட்டு வந்தாலும் அதனால உங்களுக்கு நஷ்டம் தான். ஆமாவா இல்லையா? 1000 நாள் நீங்க ஹாலிடே போயிட்டு வந்தாலும் அதனால உங்களுக்கு நஷ்டம் தான். காசு செலவு, டைம் வேஸ்ட். ஆனா ஒரு நாள் அவருடைய சமூகத்துல இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துல தங்கி தாபரிப்பது. தாவீது அவ்வளவு ராஜாவா இருந்த போதிலும் அவர் அரண்மனையில் இருப்பதை காட்டிலும் ஆலயத்தின் வாசற்படியில இருப்பதையே நான் தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவாய் தாழ்த்தி ஆலயத்துக்குள்ள கூட இருக்கலன்னு சொல்லல, ஆலயத்தின் வாசற்படியிலே நான் தங்கி இருப்பதை நான் விருப்பப்படுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெத்தேல் ரிவைவல், பெத்தேல் இன்டர்நேஷனல் ரிவைவல் சர்ச் மூலமாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட மத்தியில அன்பின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அருமையான பாஸ்டர் சிம்சன், அதே போல அவருடைய தாயார் சிஸ்டர் ராணி முத்துராஜ் அவங்க எங்க மத்தியில வந்திருக்கிறதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டர் ஆராதனைக்குள்ளாக கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவனை உயர்த்தின அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்போது கூட கர்த்தருடைய வார்த்தை அவங்க தாயார் அவங்க கொண்டு வர போறாங்க. நம்ம ஒரு விஷயம் கூட கண்களை மூடி நாங்கள் செபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தர் ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காரியை கொண்டு எங்களோடு நீங்க பேச போகிற கிருபை நிறைந்த உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் இந்த நாளிலே நாங்கள் பிழைக்கத்தக்கதாக எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே எங்களை என்னென்ன காரியங்களிலே சரிப்படுத்த தேவன் சித்தமாய் இருக்கிறீரோ உங்களுடைய கிருபை உள்ள வார்த்தைகளை உங்களுடைய தாசி மூலமா எங்களிடத்துல கொண்டு வருகிற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பேசும்
நாங்கள் தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொண்டு உம்முடைய கிருபையை சார்ந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணித்து உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? பெரிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? குடும்பமாய் ஊழியம் பண்ணுவது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க 2 பேரையும் நாங்கள் பார்க்கும்போது, நான் ஆராதிச்சு கொண்டு இருக்கும் பொழுது என் மனசுல நான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என் பிள்ளை எப்போ வந்து இங்கே வந்து ஆராதிப்பான், என் கூட சேர்ந்து எப்படா ஊழியம் பண்ணுவான். என் பையனும் 2 பிள்ளைகளும் இருக்கிறாங்க, அவங்க மற்ற ஊழியங்கள்லாம் பண்றாங்க. கர்த்தருக்குள்ள இன்னும் வைராக்கியமா எழும்பணுமே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். உங்களுக்கு அந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆமென். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஆமென். என் பிள்ளை ஊழியம் பண்ணணும், ஆண்டவரே என் பிள்ளை கர்த்தருக்காய் ஊழியம் பண்ணணும். பிரைம் மினிஸ்டரா இருக்கிறத விட ஊழியக்காரனா இருக்கிறது மேல். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விட ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. ஆமென். அவர் நமக்கு கூலி தந்தாலும் தராட்டாலும் பிரச்சனை இல்லை, அவர் ஜீவனே தந்திருக்கிறார். அதுக்கு மேல என்ன வேணும்? அல்லேலூயா. வேலையா கூலிக்கு பாத்திரன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆனாலும் அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் அப்படி ஒரு விஷயம் நம்ம அப்படி எழுந்திருந்து அருமையான ஊழியக்காரின் கரங்களை தட்டி நாங்கள் வரவேற்போமா? அல்லேலூயா. தேங்க்யூ. ஒரு விஷயம் கண்களை மூடி இறங்கி கொண்டு இருக்கிற தகப்பன் நல்லவராயிருக்கிறார். நம் ஜீவன் உள்ளவர் தேவன் வல்லவராயிருக்கிறார், மகிமையாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உடைய கிருபைக்காக நன்றி சுவாமி. உடைய பலத்த கரம் இறங்குறதுக்காக நன்றி சுவாமி. உடைய ஜனங்களை நீர் நேசிக்கிறதுக்காக நன்றி சுவாமி. அழைத்து வந்தவர் நீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். எங்களுடைய பலத்தினால இல்லையப்பா, நாங்களுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறது எங்களுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவரே. உம்முடைய பலத்தினாலே எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. உங்க கிருபை அப்பா, உங்க தயவு தான் ஆண்டவரே. நீர் எங்க மேல வைத்த திட்டம் தான் சுவாமி. கொண்டு வந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தை பிள்ளைகளுக்கு கிரியை செய்வதாக, இருதயத்தை புரட்டி போடுவதாக, பலத்த கரம் இறங்குவதற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். Please be seated. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். God is so good all கர்த்தர் the time. நல்லவராகவே இருக்கிறார். God is so good all the கர்த்தர் time. இல்லை என்று சொன்னார் Without God, நம்மளால இந்த நாட்டில இருக்க முடியாது. Hallelujah. in this country. Hallelujah. Hallelujah. என்னை தம்பி UK வாங்கமான்னு சொல்லும் பொழுது, When my son called me to come to UK, நான் வரல, I said I'm not coming to UK. எனக்கு பயமா இருக்கு. I said I'm afraid of coming to UK. ஏன் கேட்டீங்கன்னா, Why? இந்த நாட்டில் உள்ள குளிர் தெரியல எனக்கு, பிளேன்ல வரதுக்கு பயந்து போய் நான் வரல அப்படின்னு. It's not because of the cold climate in this country, it's because of I'm so afraid of traveling in the flight first time. விசா எடுத்தாச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஆனா நான் வரலன்னு சொல்லி தம்பிக்கிட்ட நான் வரவே மாட்டேன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டேன். I started crying after I received my visa. I told my son that I'm not going to come to UK. ஏமா வரமாட்டேன்றீங்க, ஏன் வரமாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டா. My son asked me why you're not coming to UK. இல்லப்பா எனக்கு பயமா இருக்கு, பிளேன்ல வர எனக்கு பயமா இருக்கு. I said I'm so afraid of traveling in the flight. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is so good. கர்த்தர் சொல்லுகிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லுகிறார். God is saying your thoughts is not my Hallelujah. 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 கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். God is so great. என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த 15 வருட ஊழியத்துல
In my life, in the 15 years of ministry for the past 15 years, அநேக கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கிறோம். I have come across with so many struggles in our life. எனக்கு திருமணம் ஆகுவதற்கு முன்பதாக நான் ஒரு ஊழியக்காரியாக இருந்தேன். Before I got married, I was a minister. ஆனா எனக்கு ஒரு 51 மாப்பிள்ளை எனக்கு தேடி வந்திருப்பார்கள். I've got a 51 marriage alliance. எந்த மாப்பிள்ளையும் எனக்கு செட் ஆகல. None of the groom is suitable for me. நிறைய இந்துக்கள் வந்திருந்தாங்க. So many Hindu group came to நிறைய பாஸ்டர்கள் வந்திருந்தாங்க. So many pastors came to us. ஆனா எதுவுமே எனக்கு செட் ஆகல. But none of them is suitable for me. ஏன் பாஸ்டர் ஊழியக்காரங்களுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு என்னுடைய பிரதர்லாம் சொல்றாங்க. My brothers told me that I have to marry a pastor. இந்துக்காரங்க வீட்டுக்கு போனா இவங்களுக்கு கரெக்ட்டா வராதுமா, கிறிஸ்தவங்களுக்கு தான் கட்டி கொடுக்கணும், ஊழியக்காரங்களுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு சொல்றாங்க. They said Hindu person can't marry you, you need a pastor. ஆனா எந்த மாப்பிள்ளையும் செட் ஆகல. But none of the groom is suitable for me. அதாவது ஊழியக்காரங்களை கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா அவங்க நிறைய சர்ச்சை கட்டுறதுக்கு எங்ககிட்ட நகை கேக்குறாங்க. So when we thought that we can marry a pastor, then we found that pastors are asking funds to build the churches. எங்ககிட்ட இருக்கிற நகையை வாங்கி தான் சர்ச்சை கட்டணும்னு பாஸ்டர்ங்க சொல்றாங்க. They want us to take our gold and jewelry to build the church. ஆனா என்னோட கூட பிறந்த 5 அக்கா தங்கச்சி என்ன சேர்த்து I've got 5 siblings and 5 இத்தனை brothers. பிள்ளைகளுக்கு நகை போடணுமே வேண்டாம்னு சொல்றாங்க. So I've got 5 other sisters, so we can't give the dowry, the jewels. கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். But God have a plan in my life. கர்த்தர் ஒரு சித்தம் வைத்திருந்தார். God have a vision in my life. என்னுடைய தூத்துக்குடி எங்களுடைய ஊர் வந்து தூத்துக்குடிக்கு அருகில் இருக்கிற சாத்தாங்குளம்ங்கிற ஊர்ல இருந்து ஒரு மாப்பிள்ளை தேடி வருகிறார். So my native place is Toothukudi in South India, and I received the groom from Sathankulam in South India. அவங்க தேடி வருவதற்கு முன்பதாகவே அவங்களுடைய தங்கையை எங்க அண்ணனுக்கு கட்டி கொடுத்திருந்தாங்க. Before my groom, my husband came to us, so he gave his own sister. அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணு வேற, அவங்களுடைய உறவு. So he got already engaged, he got a plans in his life to marry his own cousin, a family relative. அவர் தேடி வந்த ஒரு பக்கா இந்துவா இருந்தார். He was a Hindu man. அது மாத்திரமல்ல, விக்கிரத்துல ஒரு பிடிமானமா ஸ்ட்ராங்கா அவர் நின்றார். He was very strong in idol worship. கும்பிடாத தெய்வமே அவ்வளவு தெய்வங்களை அவர் கும்பிடுவார். He worshiped all the idols in his life. இந்த சூழ்நிலையில எங்களுக்கு திருமணம் ஆகி ஒரு 3வது நாள் நாங்கள் பில்லி சூரிய மந்திரக்கட்டினாலே நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தோம். In this situation, after we got married, after 3 days we found we are struggling in the witchcraft. 3வது நாள் இரவு வேளையிலே 1 மணிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு நாங்கள் படுத்த பொழுது ஒரு கை அவங்களுக்கு வராம அப்படியே கட்டையா நின்றுச்சு. So after 3 days of marriage, we found that my husband started struggling with the witchcraft. His right hand started clumsy and he couldn't move his hand at all. ஒரு பெரிய போராட்டத்தில் தான் எங்களுடைய திருமணம் நடந்தது. So after a great struggle, we got married. ஒரு வாரம் கழித்த பிறகு After a week, எங்க 2 பேத்துக்கும் பெரிய பிரச்சனை ஆகி 2 பேரும் என்ன பேசிக்கிட்டோம்னா, பெரியவங்களா சேர்ந்து திருமணம் வச்சிட்டாங்க, நம்ம 2 பேருமே அமைதியா பிரிஞ்சுக்கலாம், டைவர்ஸ் பண்ணிக்கலாம். After a week, we started arguing and started fighting, and we decided that the people, elder people in our family, let them separate us from the marriage. கர்த்தருடைய திட்டம் அது அல்ல. But God's plan is not that. அவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் நினைவுகளே நினைவுகள் அல்ல என்று சொல்லுகிறார். God is saying in Bible that your thoughts is not my thought. அப்படியாக 1 வருடம் கடந்து போனது. After a year, சேவா சிம்சன் பிறந்தா எங்களுக்கு. So I've got Seva Simpson as my son. ஒரு 5 மாதம் இருக்கும். After the 5 months, ஒரு சண்டையும் வீட்ல இல்ல. no fights in my family. நல்லா தான் அவங்க இருக்கறாங்க. He was good. என்னை பார்த்து சொன்னாங்க, கொஞ்சம் வெளிய போயேன். My husband told me that can you go outside the நானும் house. சொல்றாங்கன்னு வெளிய வந்துட்டேன். I came outside my house. குழந்தை கீழே தூங்கி கொண்டு இருக்கறா. My baby was sleeping on the floor. கதவை சாத்திட்டு He closed the door. கொஞ்சம் கதவை சாத்துனதுக்கு பிறகு ஜன்னல்ல இருந்து மண்ணெண்ண வாட வருது. So we started so after close the door, I started getting a smell. இவங்க என்ன செய்ய போறாங்க? Kerosene oil smell. இவங்க என்ன பண்ண போறாங்க? What he is going to do? ஜன்னல்ல போய் எட்டி பார்த்தா, So I was அந்த மண்ணை எடுத்து ஊத்திட்டு
I saw that he started using the kerosene on himself குழந்தை மேலேயும் ஊத்துறாங்க. and he used on his baby as well. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. I don't know what I have to do. பக்கத்து வீட்டு அக்காவை போய் கதவை தட்டி I started knocking the இங்க door of the பாருங்க neighbor. இவங்க ஏதோ பண்றாங்க அப்படின்னு. I started saying like my husband is doing something inside the house. பிரதர் நீங்க நல்லவங்க தானே ஏன் இத செய்றீங்க? The neighbor told, brother, you are so good, why are you doing this? Brother, open the door, brother, open the door. கதவை திறந்து வந்தா அவங்க ஃபுல்லா மண்ணெண்ணெயோட இருக்காங்க. So when he opened the door, we saw that he was filled with the kerosene oil on his body. பிறகு போய் அவங்க குளிச்சிட்டு வந்தாங்க. ஏன் இது நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. He washed himself and he said that we don't know why it happened. இப்படி अनेक போராட்டங்கள், अनेक பிரச்சனைகள், அதை விட்டு எங்களால வெளியே வர முடியல. பயங்கரமான பிரச்சனைகள். Like which we have many problems in our life. We can't come outside of the struggles. சிம்சோனுக்கு ஒரு 7 வயது இருக்கும் பொழுது Simpson was 7 years old. அவனுடைய தலையில தீராத ஒரு தலைவலி. He got a severe headache. பயங்கரமான ஒரு தலைவலி. He got a severe headache. நிறைய ஆஸ்பத்திரிக்கு நாங்க போயிட்டோம். We been to so many hospitals. நிறைய பணம் செலவு பண்ணிட்டோம். We paid a lots of amount funds. என்னதுனே தெரியல, பிள்ளைக்கு ஜுரம் வருது. எக்ஸாம் டைம்ல தான் ஜுரம் வரும். So he get fever only in the exam times. எல்லாரும் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தோம். We started gathering and we started praying. அவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹalleluya. ஹalleluya. ஜெப வல்லமையை நாம் இறக்கும் பொழுது, கர்த்தரோடு நாம் பேசும் பொழுது, ஹalleluya. When we pray to God, when we start speaking with God, எங்களுடைய வாழ்க்கையில பிசாசுனுடைய போராட்டம் அதிகமா இருந்தது. We got the Satan's actions, we got this witchcraft in our life. எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமையும் அதிகமா இருந்தது. But we got the power of God in our life as well. நம்ம அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்கிற வேளையில When we obey His word and if we start praying to God, மகன் பரிசுத்தாவிலே நிறையப்பட்டான். he started receiving the Holy Spirit and started filling with the Holy Spirit. ஒரு 8-9 வயசு தான் இருக்கும். When he was 9 years old, 8-9 வயதிலே கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். it's about 8 or 9 years old, அவருடைய Holy Spirit. கரம் அவன் மேலே இறங்கினது. We saw the strong hand of God was on his head. அன்றையில இருந்து கர்த்தர் எங்களை ஊழியத்துக்காக அழைத்தார். From that moment we started receiving the calling for the ministry. திருமணமாய் முடித்ததுக்கு பிறகு 7 வருடம் மாத்திரம் அல்ல, இந்த 7 வருடத்துல அந்த விக்கிரத்தின் ஆவி பயங்கரமா அவங்க அப்பாவை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. Since after we married 7 years, my husband got this very severe idol spirit on his head. பிசாசனுடைய தாக்குதல் எங்களுக்கு அதிகமா இருந்து கொண்டே இருந்தது. We got the Satan's effect in our life. அவருடைய பேக்ரவுண்ட பாத்தீங்க என்று சொன்னால் பயங்கரமான ரவடியாகவும் அந்த லுங்கில மாவு போட்டு எங்களுடைய ஊரே ரொம்ப மோசமான ஊரு. If you see my husband's life, he was a rowdy and he used to have that box in his lungi, his dress. கோபம் வந்த ஒரு அடி அடிச்சானா காதுல இருந்து ரத்தம் வந்துரும். If he get mad, he will slap nicely on the cheeks and I will get a blood from my ears. இந்த காதுல இருந்து 3 முறை சவ்வு அந்த ரத்தம் வந்தது. I've got tears in my ears 3 times. கர்த்தர்ட்ட கேட்டப்பா எங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க சுவாமி. I prayed and asked God, Father God, we need your salvation. என் கணவனை ரட்சிங்க ஆண்டவரே. Father God, I need my husband to receive the salvation. பிரிந்து போற குடும்பத்தை கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி We were about to separate, but God have led us perfectly. ஊழியம் செய்து வைத்திருக்கிறார். ஹalleluya. Now we have started doing ministry for him. சென்னை பட்டணத்திலே ராமாபுரம் என்ற பகுதியிலே எங்களுடைய ஆலயம் இருக்குது. நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். In Chennai Ramapuram we started having a church and we are doing ministry for his name. அது மாத்திரம் அல்ல, அந்த பகுதியில இந்துக்களுக்கும் முஸ்லிமுக்கும் தான் எங்களுடைய ஊழியமா இருக்கிறது. We are doing the ministry for the Hindus and the Muslims in the place of Chennai. பாருங்க, மரிக்க போன நாங்க 2 பேரும் டைஸ் பண்ணிட்டு பிரிஞ்சிடலாம்னு போனவங்கள கர்த்தர் எந்த இடத்துல வைத்திருக்கிறார் பாருங்க. We were about to get the divorce and we were planning to separate, but God now changed our whole life. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, when we obey to God's word, அவருடைய சமூகத்தில் நாம் மண்டியிடும் பொழுது, when we kneel on his presence, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். God will do a
greater miracles in our life. Hallelujah. 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 எல்லாரும் பைபிளை எடுத்துக்கொள்ளலாம். Shall we all take our Bible? நாம் வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 36 We are going to meditate from Matthew chapter 26, 39 verse 39. வாசிக்கலாம். Matthew chapter 26. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். Going a little farther, he fell with his face to the ground and prayed, "My Father, if it is possible, may this cup be taken from me. It not as I will, but as you will." அவர் கர்த்தர் அங்க இயேசுநாதர் அங்க ஜெபிக்கிற வேளையில என்ன பேசுகிறார் என்று சொன்னார். பிதாவோடு அவர் பேசுகிற அந்த ஜெபம் என்ன என்று சொன்னார். When Jesus started praying to God, what's the prayer is all about? சற்று அப்புறம் போய் அவர் முகம் குப்புற விழுந்து, இந்த பாத்திரம், he's saying like he fell on with his face to the ground and prayed, நீங்க செய்யுங்கப்பா. "My Father, if it is possible, may this cup be taken from me, and not as I will, but as you will." மறுபடியும் நமக்கு அதுக்கு கீழே இருக்கிற வசனங்களை வாசிக்கலாம். Shall we read the verses below? பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். Then he returned to his disciples and found them sleeping. "Couldn't you men keep watch with me for 1 hour?" He asked Peter. "Watch and pray, so that you will not fall into temptation. The spirit is willing, but the flesh is weak." நீங்க 1 மணி நேரமாவது நீங்க என்ன செய்ய கூடாதா? விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? Can't you pray for 1 hour without sleeping? நமக்கு இருக்கிற அநேக பாடுகளுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். We got so many struggles in our life. உண்மையிலே இந்த நாட்டுக்கு வந்த பிறகு, It's true, when I come to this country, நான் பார்க்கும்பொழுது நம்மளுடைய தமிழ் ஆட்களை பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. when I see Tamil people in this country, I'm so happy to see them all. உண்மையிலேயே நீங்க பலசாலின்னு நான் நினைக்கிறேன். It's true that you are so strong. ஏனென்று சொன்னால் இந்த குளிர்லையும் உங்களுடைய பணிகளெல்லாம் செய்து உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் நீங்க ஒழுங்கு செய்கிறீர்கள். Though this country's climate is very hard, is very cold, but you are still doing your work and you are taking care of yourself. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. I'm so surprised. இவ்வளவு பலவனா கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறாரே என்று சொல்லி God அல்லேலூயா. sent all of you with his strength. கர்த்தர் சொல்கிறார் நம்மை பார்த்து, God is telling us today, 1 மணி நேரம் நீ விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? can you sleep without can you pray without sleeping for 1 hour? உன் கணவருக்காக, For your husband, உன் மனைவிக்காக, for your wife, உன் பிள்ளைகளுக்காக for your நீ 1 children. மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? At least 1 hour can you நீ pray உன் without sleeping? உன் தேசத்துக்காக ஜெபிக்க கூடாதா? For your nation. இங்கே ஜீசஸை பார்க்கும் பொழுது When we see Jesus in this chapter, அவர் நமக்கு மாதிரியை கற்றுக் கொடுக்கிறார். he is actually showing a sample. உனக்கு கஷ்டம் வருவதற்கு முன்பதாக Before you get the struggles in your நீ life, ஜெபிக்க வேண்டும். you have to pray. பலவானை நீ உண்டி கட்ட வேண்டும். You have to bind we have to bind that enemy before. இந்த உலக பாடலை இருந்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னா ஜெபம் ரொம்ப அவசியமா இருக்கிறது. When we need to get the victory from all the struggles of this world, prayer is very essential in our life. நம் கீழ உள்ளதை அப்படி நம்ம வாசித்து வந்தோம்னா, When we read further, நான் அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், he went away a second time and prayed, பிதாவே, இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். "My Father, if it is not possible for this cup to be taken away unless I drink, may your will be done." நம்ம ஜெபிக்கும் பொழுது உங்க சித்தத்தின்படி இதை செய்யுங்க. இப்படிதான் பிரேயர் இருக்கணும். When we pray to God, we have to say that,
may your will be done. This is how the prayer should be. ஒரு வீடு வாங்குகிறோம் என்று சொன்னால், When we buy a house, ஒரு கார் வாங்குகிறோம் என்று சொன்னால், when we buy a car, ஒரு பிள்ளை நம்மளுடைய பிள்ளைக்கு திருமணத்தை முடிக்க போகிறோம் என்று சொன்னால், when we arrange a marriage for our children, நம்மளுடைய சுயத்திலே செய்யாதபடி we should not do by our own will. உங்க சித்தமானால், We have to ask for His will. உங்க விருப்பமானால், If you will, இந்த வேலையை எனக்கு தாங்க. let me receive that. உங்க விருப்பமானால், If you wish that, இந்த வீட்டை எனக்கு வாங்கி தாங்க. let me receive that house. உங்க விருப்பமானால், If you wish, இந்த கார் எனக்கு தாங்க. let me buy this car. இதுதான் prayer. This is how we have to இதுதான் pray. கர்த்தருக்கு உகந்த prayer. This is the suitable prayer for our கர்த்தர் God. சொல்லுகிறார், God is saying, உன்னை என் சிநேகிதியா நான் வைத்திருக்கிறேன். I'm keeping you as my friend. என் நண்பனாய் வைத்திருக்கிறேன். You are my friend. நான் ஃப்ரெண்டாகவே நான் உன் கூட நடந்து வருகிறேன். I want to walk like a உன் friend வலது with you. கரத்தை பிடித்து நான் நடக்கிறேன். I want to hold your right hand and walk with you. நான் கர்த்தர் சொல்கிற இந்த நாள் உள்ள வார்த்தை I'm saying the God's word today. நாம் எடுத்துக்கொள்ளுங்க பகுதியை எடுத்துக்கொள்ளுவோம். Shall we all turn our pages to 1 ராஜாக்கள் 1 King 17வது அதிகாரம் chapter 17. ஒன்பதாவது வசனம். 1 Kings chapter 17 verse 9. வாசிக்கலாம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். Go at once to Zarephath in the region of Zidon and stay there. I have directed a widow there to supply you with food. அவர் சொல்லுகிறார், ஒரு விதவையோடு அவர் விதவையை அந்த தீர்க்கதரிசியை கொண்டு வந்து கர்த்தர் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். God is telling the prophecy, God is telling the prophet to speak with widow. கீழே உள்ளத வாசிக்கலாம். When we read below, அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். so he went to அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். So he went to Zarephath. When he came to the town gate, a widow was there gathering sticks. He called her and asked, "Would you bring me a little water in a jar so I may have a drink?" ஒரு தீர்க்கதரிசியை போஷிப்பதற்கு கர்த்தர் அந்த விதவையிட்ட அவர் அனுப்புகிறார். To fill the prophet, God is sending a widow. ஆனா அங்க என்ன நிலைமையில இருக்குன்னா, அவங்க அந்த அப்பத்தை சாப்பிட்டு விட்டு மரித்து போகலாம் என்று சொல்லி, ஆனா But what was the situation of the Zarephath, the widow? கர்த்தருடைய நினைவு என்ன என்று சொன்னால், So she was planning to attempt a suicide, but what God is planning to do in her life, அவளை அந்த ஜீவன் மரிக்க போற அந்த இடத்துல இருந்து அவளையும் அவன் குமாரனையும் தப்பிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. God wants to save Zarephath widow and her son to be saved from the suicidal. கர்த்தர் இந்த தீர்க்கதரிசியை கொண்டு வந்து அவர் சொல்லுகிறார், அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, எனக்கு முதலாவது எனக்கு தண்ணியும் அப்பமும் கொடு என்று சொல்லுகிறார். So God brought the prophet to Zarephath widow, and prophet started asking that, bring me the water first. மீண்டும் அந்த கீழே இருக்கிறத வாசிக்கும் பொழுது, When we read the verses below, கொண்டு வர அவள் போகிற பொழுது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். As she was going to get it, he called and bring me please a piece of bread. As surely as the Lord your God lives, she replied, and don't have any bread, only a handful of flour in a jar and a little olive oil in a jug. I'm gathering a few sticks to take home and make a meal for myself and my son, that we may eat it and die. கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் தான் மாவு இருக்கு, இதை செய்து நான் சாப்பிட்டு விட்டு மரித்து போகலாங்கிற அந்த நிலைமையில இருக்கும்போது நான் கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியை அனுப்புகிறார்.
So the situation is like this: only a handful of flour in a jar, a little olive oil in a jar. But God has sent the prophet to save the Zarephath widow and her son. கர்த்தருடைய சித்தம் அது அல்ல, நீ மரிக்கிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல என்று சொல்லி கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God wants to bless Zarephath widow and not allow her to die in a suicide. அது மாத்திரமல்ல, அத கீழே நாம் படிக்கும் பொழுது Not only that, when we read below, அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். Elijah said to her, don't be afraid. நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, எனக்கு கொண்டு வா என்று சொல்லுகிறார். Go home and do as you have said, but first make a small loaf of bread for me from what you have. பின்பு உனக்கும் என் குமாரருக்கும் பண்ணலாம், And then make something for yourself and your son. அதை கொண்டு வா, அந்த அப்பத்தை செய்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லுகிறார். Bring a loaf of bread for me and give it to me. நம் வீட்டில எது செய்தாலும், எது விளைச்சலா இருந்தாலும் சரி, நம் தசமாக வாங்கினாலும் சரி, அது முதலாவது தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டும். Whatever we get as a tithe, we have to give to God's presence, God's church. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். If we need to give blessing, முதலாவது தேவ சமூகத்துக்கு அது வர வேண்டும். it have to come to the presence of God first. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் நேரத்தை கொடுக்க வேண்டும். If we need to receive the blessing, we have to give our time to our God. இயேசுவுக்கு என்ன விருப்பம் என்று சொல்லி அதிகாலையிலே அந்த நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். We have to give our first time in the morning to Jesus first. அதிகாலையிலே தேடுறவன் என்னை கண்டடைவான் என்று வசனம் சொல்லுகிறது. God said that whoever seek in the early morning will find me. நம்மளுடைய சுயத்திலே இராதபடி, We should not in our own self, நம்மளுடைய பலத்திலே இருக்காதபடி, not by our own strength. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது We have to obey our God's word. அந்த விதவை ஆசீர்வதிக்கப்படுகிறார். The widow started receiving the blessing. பாருங்க, அவ செத்து போகணும்னு முடிவு எடுத்து வச்சிருக்கிறா. See, the widow want to die. இவங்க அப்பா என்ன முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க? What is that plan? Was planned? அவங்க செத்து போகணும்னு மட்டும் இல்லாம, He wants to attempt to suicide. Not only that, குழந்தை மேலேயும் மண்ணெண்ணெயை ஊத்தி, he also started pouring the kerosene oil on his baby. இது எந்த மனுஷனுக்கும் தெரியாது. No one knows this. ஆனா நம்மளுடைய தாயின் கருவிலே தோன்றுவதற்கு முன்பதாக அவர் கண் நம்மை பார்த்திருக்கிறது. அல்லேலூயா. Before we been created in our mother's womb, God's eye have seen us. அது மாத்திரமல்ல, நம் ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தான் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். I believe that each and everyone in this place is brought by God today. நம்மளுடைய நேரங்களையும் நம்மளுடைய உடைகளையும் கர்த்தர் சமூகத்துல வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்திலிருந்து நம்மளை விடுவிப்பார். When we keep the timings and our belongings before God, and definitely God will bless us. ஹalleluya. Hallelujah. மூன்றாவதாக நாம் பார்க்க போற வசனம், The third thing we are going to meditate is யோவான் John 2வது அதிகாரம் chapter 2 முதலாவது வசனம். verse 1. On the third day, a wedding took place at Cana in Galilee. Jesus' mother was there. தொடர்ந்து வாசிங்கம்மா. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். And Jesus and his disciples had also been invited to the wedding. திராட்சரசம் குறைவுபட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். When the wine was gone, Jesus' mother said to him, "They have no more wine." அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? எனக்கும் உனக்கும் என்ன கேக்குறாங்க? Woman, why do you involve me? Jesus replied, "My hour has not yet come." என் வேலை இன்னும் வரவில்லை என்றாள். என் வேலை இன்னும் வரல. My hour has not yet come. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்க. His mother said to the servants, "Do whatever he tells you." யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படி ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. Nearby stood 6 stone water jars, the kind used by the
Jews for ceremonial washing, each holding for 20 to 30 gallons. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். Jesus said to the servants, fill the jars with water. அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். So they filled them to the brim. அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மட்டும் பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். Then he told them, now draw some out and take it to the master of the banquet. They did so. அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை கொண்ட வேலைக்காரனுக்கு தெரியாததென்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததனால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து And the masters of the banquet tasted the water and had been turned into wine. He did not realize where it had come from, though the servants who had drawn the water knew. Then he called the bridegroom aside and said, இப்போ நம்ம பார்க்கிறோம், கானா ஒரு கல்யாணத்துக்கு அவருடைய தாயும் ஜீசஸ் அந்த இடத்துல போயிருக்கும் போது, when we see the wedding took place in the Cana, Jesus and mother was there. அந்த திராட்சரசம் குறைபடுகிறது. So there is நம்மளுடைய they have no more wine in the wedding. நம்மளுடைய ஊர்கள்ல திருமணம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் பிரியாணி, எல்லா வீட்லயும் பிரியாணி. In our native places, if we see that in every wedding nowadays they are serving biryani. ஆனா நீங்க 50 வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா பிரியாணி இருக்காது. ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், 2 கூட்டு, அப்பளம், பாயாசம் இருக்கும். If you see before 50 years, they were doing white rice, sambar, and then இதெல்லாம் payasam. காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, if they have no more, கொஞ்சோண்டு சாம்பார் இருக்கும், a little sambar will be there, கொஞ்சோண்டு ரசம் இருக்கும். a little rasam will be there. இந்த பலமாரவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ரகசியமா போய் தண்ணி ஊத்திடுவாங்க. They will start pouring water inside rasam and sambar. அந்த சாம்பார் எப்படி இருக்குன்னா ரசமா மாறிடும். The sambar turned into rasam then. இந்த ரசம் எப்படி மாறிடும்னா தண்ணியா The மாறிடும். rasam turned into water then. ஆனா சாப்பிட்டவங்க நன்றாக சாப்பிட்டுப்பாங்க, நல்லா But the சாப்பிட்டுப்பாங்க. people who started eating in the first banquet, இந்த கடைசி tasted good. பந்திக்கு வந்து நின்னு சாப்பிடுறவங்களுக்கு நல்லாவே டேஸ்டாவே இருக்காது. The people who are coming to the end of the banquet will taste nothing. ஆனா நம்ம இங்க பார்க்கிறோம், முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் ருசியா இருக்குதா. But what we are reading here, the wine which served before was tastier. The wine which served after was tastier than the wine served before in the banquet. ஏன் ருசியா இருந்தது? Why it tasted so good? அது ஜீசஸ் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். Because Jesus blessed the wine. வந்த இடம். Because Jesus came to the marriage. Because Jesus sat in the wedding. ஜீசஸ் ஆசீர்வாதத்தை கொடுத்து அற்புதம் செய்கிற இடமாய் மாறிட்டார். அல்லேலூயா. Jesus turned the place into a blessing. அதை நாம் வாசித்துக் கொண்டு கீழே அப்படியே வந்தோமானால் வாசிக்கலாம். When we read continuously the chapter, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவர் அங்கே என்ன what செய்தார்? Jesus did here in Cana of Galilee was the first of the signs though which he revealed his whole glory, and his disciples believed in him. ஜீசஸ் வந்த இடத்துல அங்க என்ன நடந்திருக்கு என்று சொன்னால் தேவனை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. What happened when Jesus comes? He started glorifying his Father. ஜீசஸ் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்க அற்புதம் நடக்கும். Wherever Jesus was, there was miracles happening. இன்றைக்கு உங்களுக்குள்ளேயும் கர்த்தர் இயேசுப்பா உங்களுக்குள்ள இருக்கிறத மற்ற ஜனங்கள் பார்க்கணும். So nowadays people have to look that Jesus is living inside you. உங்களை பார்க்கும் பொழுது ஜீசஸை பார்க்கிறது போல இருக்கணும். When people see you, they have to see Jesus in you. அப்படியே நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும். That's how we have to get the miracles from God. அற்புதம் நடக்கணும்னா நம்ம ஜெபிக்கணும். If we need the miracles, we have to pray. ஜீசஸ் நமக்கு மாதிரியை கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். God have shown us the samples in his life. பாருங்க, அந்த விதவி கிட்ட அவ மரித்து போகலாம்ங்கிற நிலைமையில இருக்கும் பொழுது, When you see the widow that she was planning to attempt to suicide and die, கர்த்தர் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். God sent prophet. கர்த்தருடைய திட்டம் அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, But God have planned to bless the widow. அவள் அந்த இடத்துல ஒரு கீழ்ப்படிகிறாள். The widow started obeying God's word. அந்த தீர்க்கதரிசி வந்து எனக்கு தண்ணியும் அந்த அப்பத்தையும் கொடு என்று சொன்ன பொழுது அவள் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. Asked the loaf and the water, she gave it to the prophet.
அல்லேலூயா. Hallelujah. அது மாத்திரமல்ல, இங்க யோவானை நம்ம பார்க்கிறோம். Not only that, in John, we ஜீசஸ் see அங்க மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். Jesus is glorifying his Father. தாய் சொல்லும் பொழுது, ஸ்திரீ உனக்கு எனக்கு என்ன என்று சொல்லுகிறார். When Mary was saying that, God is saying, why you are involving இன்னும் me? என் வேலை வரலை என்று சொல்லுகிறார். My time has not come yet. அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்கணும். We have to wait for the time to come. அவருடைய நேரத்துக்காக நாம் வெயிட் பண்ணணும். We have to wait for his time to happen in our life. நமக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னா If we are wanting a thing to happen in our life, நம்ம வெயிட் பண்ணணும். we have to wait. நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன என்று சொன்னால், What we have to learn from in our life, காத்திருப்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. waiting is very important in our life. அம்மா வந்து குழந்தை வந்து அம்மாட்ட சாப்பாடு கேட்ட உடனே சாப்பாடு வந்துருமா? When the baby asks the food to his mom, whether he or she will receive the food immediately. எல்லாம் ரெடியா இருந்தா தான் வரும். If it is ready, he or she will get it. இல்லனா வராது. If not, no, they won't. ஆனா வெயிட் பண்ணணும். So they have to wait. வெயிட் பண்ணும் பொழுதுதான் குழந்தை கொஞ்சம் அழாம இருந்தா அம்மா இன்னொரு கூட செஞ்சு தருவாங்க. If the children is not crying, mommy will definitely make another dish as well. அது ரொம்ப கரச்ச பண்ணி அழுகுனா எதையாவது ஒண்ணு ஊத்தினா அப்படி குடி. If the kids are crying a lot, then she will give whatever she is having in her hand. அவசியம் பொறுமை என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அவசியமா இருக்கு. Patience is very must in our life. கர்த்தர் சமூகத்துல கேக்குறது மாத்திரம் அல்ல, Not only asking in the presence of God, நாம் பொறுமையோடு இருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. we have to have the patience in our life in our கர்த்தருடைய prayer. வேலை வரும் பொழுது When the God's time come in our life, கர்த்தர் நேர்த்தியாய் அதை எடுத்து நம்ம கையில கொடுத்துருவார். God will definitely give the perfect thing in our hands. நேர்த்தியாய் நல்ல ஒரு கணவரை கையில கொடுப்பார். God will give you the perfect husband நீங்க in your எனக்கு life. வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, So I can see the young people in பெற்றோர்கள் this place. இருக்கிறீங்க, Parents are here in this சிறு place. பிள்ளைகள் இருக்கிறீங்க. Children are here in this place. ஜெபிக்கிறவர்களாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். We have to learn how to pray. ஜெப நேரத்தை கூட்டிக் கொள்ள போகிறோம். We have to increase our prayer time. ஜெபத்துல எப்படி கேட்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டு How இருக்கிறோம். to ask, how to pray in the கர்த்தர் prayer. சமூகத்துல அவர் சமூகத்துல காத்திருப்பதுதான் அதிக வெற்றியா இருக்கிறது. So when we patiently wait in the presence of God, that's the victory in our life. இந்த நாளில நம்ம ஒப்பு கொடுப்போமா? Shall we all submit ourselves in God's hand now? அப்பா, நான் பொறுமையோடு நான் காத்திருப்பேன். Father God, I will patiently wait for your time. உங்க சமூகத்துல நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. I will wait in your presence, God. அப்பா, நீங்க என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே. Father God, strengthen me. நீர் வைராக்கியம் உள்ள தேவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். You are strong, God Father, you are so strong. என்னை அற்புதமாய் நடத்துவீங்க என்று நான் விரும்பி இருக்கிறேன்ப்பா. I believe that you will definitely lead me miraculously in my life. நீங்க என்ன நடத்துவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. I hope, I believe that you will definitely lead me. என் குடும்பத்தை நீர் நடத்துவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. I believe that you will lead my family. என் மனைவியை நீர் நடத்துவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that you will lead my wife. என் கணவரை நீர் நடத்துவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that you will lead my husband. என் பிள்ளைகளை நீர் நடத்துவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that you will lead my children. என் பிள்ளைகள் உலகத்துக்குள்ளே ஓடிவிடாதபடி My children should not run into this world. நாங்கள் குடும்பமாய் உம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே. We have to serve as a family. குடும்பமாய் உம்மை ஆராதிக்க வேண்டும். We have to worship as a family. என்று சொல்லி ஒப்புக்கொடுப்போமா எல்லாரும்? Let me confess in the prayer. ஒரு மனதோடு Shall we all turn our hearts to oneness now? நீங்க உதவி செய்யுங்கப்பா. Father God, help us. நீங்க உதவி செய்யுங்கப்பா. Father God, help us. எல்லாரும் ஒப்புக்கொடுத்தவர்களாய் ஹalleluya. Shall we all submit ourselves? ஹalleluya. 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 தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இப்பொழுது ஜெபிப்போம். ஹalleluya, ஹalleluya. பாவடி கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த சாயங்கால வேளையிலே எப்படி கீழ்ப்படிதலோடு ஜெபிக்க வேண்டும், எப்படி கீழ்ப்படிதலோடு காத்திருக்க வேண்டும், உம்முடைய நேரத்துக்காக, உம்முடைய பொழுதிற்காக, உம்முடைய வேலைக்காக எப்படி நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. உம்முடைய அந்த அழகான கண்கள் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே அப்பா அந்த சாயங்கால வேளையிலே மத்தியில் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தூக்கி எறியப்பட்ட எங்களையும் சேர்த்து கொண்ட தெய்வமே, மரிக்கிறதாய் இருந்த மனுஷனை உயிர்ப்பிக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி டாடி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதானே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அப்படியாக ஆராதிப்போம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதானே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து வேண்டும் என்று சொன்ன நேசரே, மனதார கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். பாடுவோம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த இயேசுயா, அறியாத என்னை நன்றாய் அறிந்து வேண்டும் என்று சொன்ன நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தொட்டு பார்க்க ஆசையே, I want you to touch the Lord. உம்மை தொட்டு பார்க்க ஆசையே, தொட்டு பார்க்க ஆசையே, உம்மை தொட்டு பார்க்க ஆசையே, உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை எப்படி ஆகிரும் தொட்டு விட ஆசையே, உங்க பாதத்தை பிடிச்சு, உங்க பாதத்தை பிடிச்சு கண்ணீரால நனைந்து முத்தமிட எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை எப்படி ஆகிரும் தொட்டு விட ஆசையே, உங்க பாதத்தை பிடிச்சு கண்ணீரால நனைந்து முத்தமிட ஆசையே, ஆசையே,
வந்து ஒரு சாய்பார்த்த விதவை போல, ஆண்டவரே ஒரு கச்சாடி வெறுமையா இருந்ததை போல, ஒரு டிசைபிளோடு அந்த சீசர்களை போல நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசனத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. உங்களுடைய கருத்தறைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான நேரத்தை பொறுப்போடும் இயேசுவின் மூலம் பிதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நம்மளோடு பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மளோடு பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த கடைசி நாட்களிலே ஜெபத்தை அதிகரிக்கணும். ஹல்லேலூயா. ஜெபம் மாத்திரம் தான் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபிக்கிறவங்க மாத்திரம் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். ஹல்லேலூயா. நீங்க துதிக்கலாம், சொல்லுங்க, நீங்க பக்கத்துல பார்த்து நீங்க துதிக்கலாம், பைபிள் வாசிக்கலாம், நல்ல பிரசங்கம் பண்ணலாம், அற்புதம் பண்ணலாம், அடையாளம் பண்ணலாம், செத்தவனை கூட உயிரோடு எழுப்பலாம். எல்லாம் பண்ணிட்டு நீங்க ஜெபிக்கலைன்னா நீங்க அவுட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பரலோகத்துக்கு போனேன்னா ஒரே ஒரு வசனம் இருக்குது வேதத்துல, அதை நீங்க நல்ல கிளிப்புள்ளைக்கு மனப்பாடம் பண்ற மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஹல்லேலூயா. லூக்கா 21:36, லூக் சாப்டர் 21:36, லூக்கா 21:36. அது நம்ம கடைசி காலத்துக்குனே கர்த்தர் எழுதி வச்சிருக்கிற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நம்ம சபையோடு எந்த தீர்க்கதரிசன வார்த்தையோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஏற்கனவே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, ஜெப நேரத்தை கூட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்பவும் டியூட்டி முடிஞ்சு வரும்போது என் மனைவி டைனிங் ரூம்ல பாத்தீங்கன்னா ஜெபம் போயிட்டே இருக்கும். ஜெபம் பசங்களை கொண்டு ஸ்கூல்ல விட்டுட்டு வந்து பார்த்தேன்னா டியூட்டி முடிஞ்ச என் மனைவி டைனிங் ரூம்ல உட்காந்து அவள் பாட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாள். நான் மேலே குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நான் வந்தப்போம், அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆகிறோம். எதுக்கு சொல்றேன்னா, ஜெபிக்கிற வீட்டில் சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற வீட்டில் பிசாசுக்கு இடம் கிடையாது. ஹல்லேலூயா. ஜெபிக்க 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 தான் கர்த்தர் நம்மை ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி, ஆமென், நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கிறபடினாலதான் COVID-19 இருந்து தப்பி வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதுனாலதான் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் COVID-19 கொரோனா வைரஸ்ல மரித்து போனவங்க மத்தியில நம்மை தப்புவிச்சு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனி நிறைய கொள்ளை நோயெல்லாம் வரப்போகுது, அதுக்கு நீங்க தப்பணுமா? நல்ல வைட்டமின் சாப்பிடணும் இல்ல, நல்ல சாப்பிட பிரியாணி சாப்பிடணும் இல்ல, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இல்ல நீங்க முன்னாடியே போனதுன்னா போயிட்டு வாங்க. கர்த்தருக்காய் இருந்து சாதிச்சு கர்த்தருக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்து நல்ல நீதி சாயுசோட வாழணும்னா ஜெபிக்கணும். இல்ல பாஸ்டர் நான் சீக்கிரமா போயிடுறேன் பாஸ்டர் அப்படின்னா அது உங்க இஷ்டம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படியே நாங்கள் எழுந்திருந்து அவருடைய சமூகத்துல ஒரு பாடலை பாடி காணிக்கை நாங்கள் எடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் கொடுத்த கிருபை நிறைந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கடைசி நாங்கள் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு
உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. நான் மறந்தாலும் நான் மறவேனே, யார் மறந்தாலும் உன்னை நான் மறவேனே. என்று வாக்கெனக்கு அறிந்தவரே, என்று வாக்கெனக்கு அறிந்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. கரங்கள் தட்டி நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் இதை வரவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் இதை வரவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களாய் உன்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களாய் உன்னை வழுவாமல் காத்தீரையா. உன் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர். உன் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர். உந்தன் திரளாலே மூடி காத்தீர். உந்தன் திரளாலே மூடி காத்தீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் தீயவே. எதிர்காலம் உம் கையிலே, எங்கள் பயம் யாவும் தீயவே. நீரே பக்கத்தில் நான் பயப்படேனே, நீரே பக்கத்தில் நான் பயப்படேனே. எந்தன் துணையாக தீருகின்றீரே, எங்கள் துணையாக தீருகின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ராஜா நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. கரத்தை தட்டி கர்த்தரை வழிபடுவோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை மறவாத தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நினைவாகவே இருக்கிறவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் போட்ட காணிக்கை தசமபாகங்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் என்னென்ன கஷ்டத்தோடு வேதனைகளோடு அவங்க கொண்டு வந்திருக்கிறார்களோ கர்த்தர் அதை ஆண்டவரே வேதனைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி கர்த்தர் அதை தூரத்தனையாய் ஆண்டவரே சந்தோஷமாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கையில் பிரயாசங்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கிற அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே
இந்த காணிக்கை தசம பாகத்தை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு என்னென்ன ஜெபங்களோடு அவங்க காத்திருக்கிறாங்களோ கர்த்தர் அந்த காரியத்தை நீங்க வாய்க்க பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் உமண்டை வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நாங்கள் ஏறெடுக்கப்பட்ட எல்லா ஜெபங்களுக்கும் நீர் உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் ஆண்டவரே நீர் ஏற்ற வேளையில் அதற்கு பதில் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் அதை ஆம் என்றும் ஆமென் என்று நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போது நாங்கள் ஒரு விஷயம் கூட அருமையான இந்த ஊழியக்காரி அம்மாவுக்காக நாங்கள் செபிக்க போகிறோம். அவங்க குடும்பத்துக்காக எல்லா உங்க வலது கரத்தை உயர்த்தி எல்லா வாய்களை திறந்து தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் நீர் கொண்டு வந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் இந்த தேசத்துல நீங்க கொண்டு வந்து நீங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, எவ்வளவு பாடுகள் மத்தியிலேயும் கஷ்டத்தின் மத்தியிலேயும் ஆண்டவரே நீர் சுமந்து வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடுகள் நூடாக மகிமை காணப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவே என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் தேவனே இவர்கள் பட்ட பாடுகளுக்கு துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் கர்த்தர் நீர் ஆண்டவரே சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் கனத்தினாலும் மகிமையினாலும் கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை கொடுத்து தேவன் நீர் உம்முடைய களஞ்சியத்தை நீர் நிரப்ப போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த சென்னை பட்டணத்துல தேவன் ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனங்களை நீங்கள் எழுப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதனுடைய பலனை காணாமல் போக மாட்டார் என்று சொல்லி இருக்கிறபடி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகள் பட்ட பாடுகள் உங்களுடைய பிள்ளைகள் பட்ட கண்ணீர்கள் விதைத்த கண்ணீர்கள் வியாகுலங்கள் இவைகளுக்கு எல்லாம் ஆண்டவரே சரியாய் தேவன் ஆண்டவரே நீர் அதற்கு ஏற்ற வேளையில கர்த்தர் ஆண்டவரே நாங்கள் எங்களுக்காக எதையும் கேட்கல ஆண்டவரே ஆத்துமாக்களை நீர் தருவீராக. ஜீவனுக்கு ஈடாய் ஆத்துமாக்களை தருவீராக ஆண்டவரே. ராஜ்யத்துக்கு அநேக ஆத்துமாக்களை கொண்டு போகத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய ஆண்டவரே இந்த சபையை நீங்க நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய மகனை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாஸ்டர் சிம்சன் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் இம்மட்டுமாய் கிருபையாய் நடத்தி வருகிற எல்லா தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற வேளையில கர்த்தர் ஏற்ற துணியை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கண்கள் காணவில்லை, இருதயம் உணரவில்லை ஆண்டவரே, ஆனால் ஏற்ற வேளை நீங்க அதை வெளிப்படுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால் தண்ணீரினால் நிரப்பப்படுகிற பொழுது கர்த்தர் ஏற்ற வேளையில தண்ணீரால் நிரப்பப்படுகிற பொழுது நாங்கள் அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எப்படி காணவும் திருமணத்துல அந்த வெறுமையான கற்சாடி தண்ணீரால் நிரப்பப்பட்டு ருசிகரமான ரசமாய் மாற்றின பொழுது கர்த்தர் அந்த வேலைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தகப்பனே, உங்களுடைய ஊழியக்காரி குடும்பத்தை உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். மீதியான நாட்களிலே இந்த ஆண்டவரே இந்த தேசத்துல இருக்கிற மீதியான நாட்களிலே இன்னும் அநேக இடங்களுக்கு நீங்க கொண்டு போவீராக. தேவ சித்தத்தின் பிரகாரம் அநேக இடங்களுக்கு கொண்டு போவீராக. எங்களுடைய சித்தத்தின் பிரகாரம் அல்லப்பா, தேவன் முன்குறித்து நீங்க திட்டம் பண்ணி வைத்திருக்கிற அந்த கிருபையின் சித்தத்தின் பிரகாரம் கர்த்தர் நீர் அழைத்துக் கொண்டு போவீராக. தகப்பனே, தேசங்களுக்கு அழைத்துக் கொண்டு போவீராக, பட்டணங்களுக்கு அழைத்துக் கொண்டு போவீராக, கிராமங்களுக்கு அழைத்துக் கொண்டு போவீராக. நீர் இந்த பூமியில் இருந்த நாட்களிலே கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நீர் ஆண்டவரே நீர் கடந்து போனீரே. வியாதியஸ்தர்கள் உம்மை தேடி வந்தார்களே, அதே போல உங்களுடைய ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காரை நீங்க எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறேன். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நீங்க பாதுகாத்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறப்பா. தகப்பனே, இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் தயவு காருண்யம் எங்களை சூழ்ந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஜோஷுவாக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மான்செஸ்டர்ல இருந்து ஆண்டவரே உங்களுடைய மகன் ஆண்டவரே ஊழியத்துக்காக ஓடி வந்து சொன்ன உடனே ஓடி வந்து ஆண்டவரே அந்த ட்ரம்ஸ் வாசிப்பதற்கு கர்த்தர் ஆண்டவரே உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய மகனை நீங்க எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அந்த தாகத்தையும் அந்த வைராக்கியத்தையும் கொடுத்த அந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வேலையை கொடுத்து உயர்த்தி வைத்திருக்கிற அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம்
செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உங்களுடைய இரத்த கோட்டைகளை ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இதோ நாங்கள் கடந்து போகிறோம். எங்களை விட்டு பிரியாத உங்களுடைய நேச பிரசன்னம் இந்த வருகிற வாரம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக மீண்டும் நாங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, யூடியூப்ல சேனல்ல பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. என்னென்ன பிரச்சனைகளோடு, வியாதியோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு இருக்கிறார்களோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் மாற்றி போடுவீராக. அவை எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் மாற்றி போடுவீராக. உம்மிடத்தில் வந்தவர்கள் ஒரு நாள் வெறுமையாய் போனதே இல்லை. ஒரு நாளும் அவர்கள் வியாதியோடு திரும்பி போனதே இல்லை. உம்மிடத்தில் வந்தவர்கள் அவர்கள் திருப்தியாக்கி நீர் ஆசீர்வதித்து அனுப்புகிற ஒரு அன்பு தகப்பன் நீர் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் வல்ல நாமத்திலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் ஒருபோது மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை மாத்திரம் கூட இருந்து வழி நடத்துவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென்.